நானே இன்னைக்குதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். என் கிட்ட போய் அர்ஜுன் எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் சத்தியமா அர்ஜுனையும் பார்க்கல, ஒருத்தரையும் பார்க்கல. என்ன நம்புக்கா, தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட சொல்லுக்கா அவள. இங்க பாருங்க, இந்த நடிப்பை பார்த்து நான் என்னைக்கும் ஏமாற மாட்டேன். அர்ஜுனன் நீங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். இப்ப நான் 10 எண்ணுவேன். அதுக்குள்ள அர்ஜுன் இருக்கிற இடத்த நீங்க சொல்லலைன்னா இந்த கத்தி இவ கழுத்துக்குள்ள இருக்கும். சொல்லுங்க. பவித்ரா, என்னம்மா பண்ற? முதல்ல அவங்கள விடு. இல்ல சார், அர்ஜுனை இவங்க எங்க கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இவளை விட மாட்டேன். அர்ஜுனை கண்டுபிடிக்கிறது எங்களோட வேலை. அதுக்கு இது கரெக்டான தீர்வு கிடையாது. முதல்ல அவங்கள விடு. பவித்ரா, இப்ப நீங்க விடலன்னா இதுக்காக நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வரும். எமோஷன் ஆகி தப்பு பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. பவி, நீ விடு, பாத்துக்கலாம். நல்ல வேலை சார், கரெக்டான டைம்க்கு இவளை காப்பாத்துறதுக்காகவே வந்தீங்க. என் தங்கச்சியை இவ கொன்னே போட்டிருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இங்க வந்தது உங்க தேங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு இல்ல. அர்ஜுன் கடத்தப்பட்டதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு இவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. அதுக்கு என்கொயரி பண்ண தான் வந்திருக்கேன். ஐயோ, ஆரம்பத்துல இருந்தே நான் அதை தானே சொல்லிட்டே இருக்கேன். நானே இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். நான் ஏன் சார் அர்ஜுனை கடத்த போறேன்? காயத்ரி, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஐயோ, இத்தனை வருஷம் ஜெயில இருந்ததுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பேரனை எதுவும் செஞ்சிடாத. இத்தனை வருஷமா எங்க எல்லாரையும் பிரிஞ்சிருந்த அவன் இப்பதான் எங்களோட ஒன்னா இருக்கான். அத தயவு செஞ்சு பாழாக்கிடாத. உன்னோட தனிப்பட்ட கோவத்தினால அவனை ஏதாவது ஒண்ணு செஞ்சு எங்க கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடாத. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு காயத்ரி, தயவு பண்ணி சொல்லிடு. நீங்க என்ன பாட்டி இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அர்ஜுனை மட்டும் இவங்க ஏதாவது செஞ்சா அதுக்கப்புறமா நான் இவங்கள சும்மா விட மாட்டேன்னு இவங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா பவி, நீ தான் பெரிய ஆளாச்சே. நான் அப்படி ஏதாவது செஞ்சா நீ சும்மா விடுவியா? உடனே என்ன அரெஸ்ட் பண்ண வச்சு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள தள்ளிட மாட்ட?